அந்த போனில் நிக்கிட்டவா இருக்கும். நீ பாத்துக்கிறியாடி? நான் பாத்துக்கிறேன். அப்படியா? ஐயா எங்க போகுது? ஐயா வைக்கிறேன். கோயில் எவ்வளவு பேசுவானா கட்டுண்டா கட்டட்டும். கோயில் கட்டின ஒரு ஜன்னல் வச்சு கட்டுறதுல கதவு எடுத்து மட்டும் போயிட்டா ஆத்தா எப்படி ஆத்தாவுக்கு ஒரே புழுக்க மக்குதுடா. ஆத்தாவுக்கு ஒரு ஏசி ஒன்று வாங்கி போட்டு எங்க பானம் விடுறாங்க என்ன விடுறாங்க? பானம் விடுறாங்க. பானம் உள்ள இந்த பொட்டை விட்டுங்கிறான். அடி வாங்குறியா? எங்க வைக்கிற? அவங்க அம்மா சுத்தமான பொட்டை மூணு கூட்டோட ஒன்னா சேர்ந்து குஞ்சு பச்சு ஒமிக்கிறான் தான் குஞ்சு பேச்சு கால விட்டுக்குண்ணா. அடிக்கிற தேவட பையன் ஒண்ணு ஆனா ஒண்ணு முடியல. ஆனா ஒண்ணுங்க, யார் தோச்சாலும் என் துணியில இருக்கிற அழுக்கு போக நீ தோச்சாதான் அம்மா பொன்வண்டி சோப்பு போட்டு தோச்சிருந்தேன். பொன்வண்டி சோப்பு போட்டு தோக்கிறேன். ஓவர் லோடு கொடுக்காத. வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடும். வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடும். வா வா வா. நான் இந்த வழியா வந்தா? இந்த வழியா வந்தா? பாங்கடா. இந்த வழியா வந்தா? ஐயோ ஐயோ. அந்த வழியா வந்தா? அந்த வழியா தான் வந்தா? இல்ல நாங்களும் அந்த வழியா தான் வந்தோம். இது எந்த நாடு? பாடு. பாடு அவன் பாடு நீங்க நீ பாடு பாடு. கேட்டு போனாடா பாடு. ஆமாண்டா பாடு. நீயே சொல்ற. இத்தனை வருஷமா நம்ம கூட வாயால உன்ன பாடுன்னு கேட்டு போனா பாடு. அவன் பின்னாடி போய் வாயா சொல்ற வார்த்தை. சாமி வரும். சாமி வரும். சாமி வருமா? ஏதா நீ நம்பி வச்சு போறோம். மாலை வர பொண்ணுங்க சாமி வர கம்முனு சூத்து காட்டு மாதிரி
அம்மால இப்ப இறக்கிறாங்க. அது எங்க என்ன இறக்கிறாங்க இப்ப நான் பாக்குறேன். அப்பயே அடிக்காதீங்க அடிக்காதீங்க. ஆத்தாவை கீழே போடுறான். கீழே போடுறான், மேல போடுறான். சரி சரி வினோத்த யாருன்னு கேள்ற யாருன்னு கேள்ற ஏமா ஆத்தாவுக்கு முட்டுதா? நீ சொன்ன மாதிரி உண்மையாவே அவனுக்கு சாமி வருமா? மாறி வச்சாக்கறா. நீ கேள்ற கேள்ற என்ன சாமி கேள்ற? தாயா ஏதோ நான் தெரியாம அறியாம அடிச்சுட்டேன். இந்த சின்ன பையனை மன்னிச்சிடியம்மா. அவனை மண்ணவாரி உண்டோம். மண்ணி சொன்னோம். ஒருத்தர் வந்தாலே என்னால சமாளி முடியும். 7 பேர் வந்தா என்ன பண்றது? அதனால தான் நம்ம ஒருத்தி மட்டும் இங்க வந்துட்டு மட்டும் ஏறி வேலைக்கு அனுப்பிச்சு வச்சிட்டோம். முடி மேல வந்துக்கிட்டு யாரியம்மா இரு பெண்ணுண்டா. தாயா அது எல்லாரோட தலையில இருக்கு. ஐயோ நீ சரியா சொல்லு. இந்த முடிவான வந்திருப்பது யாரு? இந்த முடி மேல வந்துருக்கு தானே. நான் தாண்டா கோயந்தமா வந்துக்கிறேன். தப்பா நினைக்காத. சாமி வந்துச்சுன்னா நீ என்ன போடுற? கோயந்தா போற? கோயந்தா போடுறியா? கோயந்தாக்கு அப்புறம் கூட என்ன சேர்த்துக்கிற? கோயந்தா கோயந்தா அப்படின்றியா? அதாண்டா நான் கோயந்தம்மா. நல்லா தெளிவான விளக்கம் கொடுக்குறாரு. அதெல்லாம் விடுங்க. இந்த மக்கள் செஞ்ச ஏறி ஏதோ இந்த மக்களால முடிஞ்சது. அவங்க கையினால கிடைச்சதை எடுத்துன்னு வந்து உனக்கு ஆலயம் கட்டி கும்பாபிஷேகம் செய்து கடை வச்சிருக்காங்க. இந்த பூஜை உனக்கு ஏறுவதானா? லட்சக்கணக்கில் செலவு பண்ணிக்கிறாங்க. நாங்க ஏதோ தப்பு செஞ்சா மன்னிச்சு எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாங்க. என்ன போறேன்னு சொன்னாதானமா தெரியும். என்ன போறேன்னு கேக்குறியா? காலைல இருந்து போன் பண்ணி கல்வி காத்தா நாடகம் வேணும், கல்வி காத்தா நாடகம் வேணும் கேட்டானே தவிர உனக்கு மீன் வேணுமா கறி வேணுமான்னு கேட்க. முதல் குறையே இதானா? முத குறையா ஆத்தாவுக்கு தாண்டா. அம்மா தாயே ஏதோ அந்த முடி மேல மாலை போடல. சாப்பிடும் போது நானும் கேக்குறேன்டா. கம்பெனில நாங்க 5 பேர் மாலை போடுறோம். நாங்க எங்க நேரம்லாம் என்ன வருது தாயே? சாப்பிடும் போது நானும் கேக்குறேன். வேற குழம்பு ஊத்து, வேற குழம்பு ஊத்துனா ரசம் சாம்பார் தாங்க. கடிச்சுக்காத்த மாதிரி இருக்குது. அடுத்த குறைன்னா குறையா? கோயில் எவ்வளவு பேசுவானா கட்டுட்டா கட்டட்டும். கோயில் கட்டின ஒரு ஜன்னல் வச்சு கட்டுறதுல கதவு எடுத்து போட்டு போச்சா. ஆத்தா எப்படி ஆத்தாவுக்கு ஒரே புழுக்க மகுதுடா. அதனால என்ன பண்ணும் தாயே? ஆத்தாவுக்கு ஒரு ஏசி ஒன்று வாங்கி போடுச்சா. என்ன ஏசி அம்மா கம்பெனியா? என்ன கம்பெனியா? இந்த இப்படி சேர்ல உட்காந்து சுத்தம் பாரு. அவன் பேர் என்னது? வசந்தம். அதுல போடா. அதுல போயிட்டு ஏசின்னு கேளு. அடிக்கிற குளிர்ல உட்கார முடியல. உங்களுக்கு என்ன குழுகுல ஏசி வேணுமா? சரி போடுறோம். அவன் பூஜை பண்றதுக்கு என்ன வாங்கி கொடுக்குறான், அபிஷேகத்தூள் வாங்கி கொடுக்குறான்ட்டு இந்த ஐயராக்கரும் அவன் மாட்டம் மாதிரி ஊற்றி அடிச்சுட்டு போடுறான்டா. மூஞ்சில ஒரே கொசுவா முக்கியதுடா. அதனால நாங்க என்ன செய்யறது? கொசு முடிக்குது, கொசு கடிக்குது. ஆத்தாளால ஒண்ணும் பொறுக்க முடியலடா. வேற என்னம்மா வரும்? சரி அது மட்டும் தான் போனா போதும். போனா போட்டுன்னு போனா
ஆத்தாவுக்கு பெருத்த குறைக்குது அப்பா. ஏமா குறவெல்லாம் இங்க ஒண்ணுமா ஏரியில விட்டுருப்பா மீன்லாம். ஏரியில விட்ட வேற ஆளு குறைவே நான் கேட்கலையப்பா. எனக்கு குறை வச்சிட்டீங்கடா. கேளுங்க ஏமா ஊரு செழிப்பா நடந்தா இவ்வளவு பெரிய கும்பாபிஷேகம் பண்ணிக்கிறாங்க.